தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்வு முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகளும் திரளான தொண்டர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு முனுசாமி, குன்றத்தூர் பகுதியில் வாயலூர், பெருமாச்சேரி, காரைத்திட்டு, ஹாஜா உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் வரலாற்று சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். உத்திரமேரூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு வாலாஜாபாத் வா கணேசன், அவளூர், அங்கம்பாக்கம், தம்மனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக 5 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே செங்கோட்டையன், கோபி நகரில் பிள்ளையார் கோயில் வீதி, மயூரா நகர், நாயக்கன்காடு, அம்மன் நகர், எஸ்டிஎன் காலனி, முத்துநகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வீதி வீதியாகச் சென்று கழக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகளை விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நம்பியூர் ஒன்றியத்தில் உள்ள தாழ்குனி, அக்கரைப்பாளையம் காலனி, எல்எம் காலனி, குதிரைக்கால் பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் மணிகண்டன் தொகுதிக்கு உட்பட்ட கீழக்கரையை அடுத்த காஞ்சிரங்குடி பகுதியில் மீனவர்கள் வசிக்கும் பகுதியில் வீதி வீதியாகச் சென்று கழக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மீனவ மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி வரும் நலத்திட்டங்கள் தொடர அஇஅதிமுகவுக்கே வாக்களிப்போம் என மீனவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். எங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, விலையில்லா சைக்கிள் கொடுத்துருக்காங்க, மீனவர்களுக்காண்டி நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால திரும்பவும் நாங்கள் ரெட்டலைக்கே ஓட்டு போடுவோம், அம்மாக்கே நாங்கள் ஓட்டு போடுவோம். அதில் மீனவ மக்கள்லாம் எல்லோரும் உறுதியாக இருக்காங்க. அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் பரம்பரையாக அவங்களுக்கே நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். மீனவர் மக்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கோம். என்ன நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி.டி. கலைச்செல்வன் தொகுதிக்கு உட்பட்ட வீரபாண்டியன் தெரு, காட்டுக்கூடலூர் ரோடு, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாகச் சென்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். கலைச்செல்வன் நகராட்சி பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய 200 பேர் கழகத்தில் இணைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ்.டி. சுப்பிரமணியம் தொகுதிக்கு உட்பட்ட ராமலிங்காபுரம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். விருதுநகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கலாநிதி பாண்டியன் நகர், ரோசல்பட்டி, அல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாகச் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அருப்புக்கோட்டை தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் திரு வைகை செல்வன் அருப்புக்கோட்டை 4, 6, 7 ஆகிய வார்டுகளில் கழக அரசின் சாதனைகளை விளக்கிக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கடையநல்லூர் தொகுதி கழக தோழமை கட்சி வேட்பாளர் திரு ஷேக் தாவூத் தொகுதிக்கு உட்பட்ட கடையநல்லூர் நகரப்பகுதியில் வீதி வீதியாகச் சென்று வாக்கு சேகரித்தார். அவருடன் கழக எம்ஜிஆர் மன்றச் செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. மனோகரன் கண்ணமநாயனூர், மருதுப்பட்டி, ஜக்கம்பாளையம், ஜோதிபாளையம், பள்ளிவலசு உள்ளிட்ட 54 கிராமங்களில் வீடு வீடாகச் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் எம். கீதா அப்பகுதியில் உள்ள வியாபார பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்தி கிராமம், ஜே கார்டன், முத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். கரூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் எம்ஜிஆர் நகர், சின்ன ஆண்டாள் கோயில் தெரு, அண்ணா நகர், கௌரிபுரம், ஆசிரியர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர். காமராஜ் அகர திருமாலம், மோட்டாத்தூர், ரெட்டக்குடி, உபய வேதாந்தபுரம், செம்பியநல்லூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலத் திட்டங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி கழக வேட்பாளர் திரு இரா. துரைக்கண்ணு பட்டீஸ்வரம், சுந்தர பெருமாள் கோயில் தெரு, சுவாமிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் கழக அறிக்கை பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் ஆவூர், நரியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நரியம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரித்த போது தோல்வி பயம் காரணமாக திமுகவினர் பிரச்சார வாகனம் மீது கல் எறிந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். வாகனமும் சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்புப் படையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர்.